இந்த அடையாளங்கள் குடுக்கும்பொழுது, எந்த அடையாளத்துக்கு குறித்து குடுக்க சொல்லும்போது வாசிக்கணும், சிந்திக்கணும்னு சொல்லல. இந்த பாழாக்கு அருவருப்பு இந்த அதாவது அவன அந்தி கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தில அவனோட சிலை நிற்க காணும்போது, அதுதான் அதோட அர்த்தம். பரிசுத்த ஸ்தலத்தில அவன் சிலைய ஸ்தாபிப்பான். உலகம் முழுக்க அவனோட சிலைய ஸ்தாபிப்பான். அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயும் அவன் ஸ்தாபிப்பான்னு சொல்லப்பட்டு, அந்த நேரம் வரும்போது அது கடைசி காலம். அது அழிவு ஒரு சமீபமா இருக்குது. ஆனா இது வந்து கர்த்தருடைய வரி குறித்த அடையாளம் இல்ல. ஏன் அப்புறம் வாசிக்கணும், சிந்திக்கணும்னு சொல்லணும்னா, அது கர்த்தருடைய வரி குறித்த அடையாளம் அல்ல. அது பூமியின் முடிவு. அதாவது அந்தி கிறிஸ்து வந்து அவனை அழிக்கிற காலம். அவன் அழிஞ்ச பிற்பாடு மறுபடியும் பூமியில காலம் இல்ல. 1000 வருஷம் அரசாட்சி. பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது கூட இத தான் சொல்றாரு. அநேகர் சொல்றாங்க இத வச்சு தான் ஆண்டவரோட வருகைக்கு முன்ன அந்திகிறிஸ்து வருவான்னு. ஆனா அந்த வசனத்த எல்லாம் படிச்சு பாருங்க. அவர் அந்த வாயின் சுவாசத்தினால அவனை அழிப்பார்ன்னு. அவன் வந்து அவன் ஆட்சி செய்யும்போது ஆண்டவர் இயேசு வந்து அவனை அழிப்பார். அந்த ஆண்டுல அவன் அந்திகிறிஸ்து அழிஞ்ச உடனே மீண்டும் பூமியில ஆட்சியில் 1000 வருஷம் பூமியின் ஆண்டவராக இயேசு அரசாட்சி செய்யற காலம். பரிசுத்தவான். அப்ப இந்த பூமியே மாறிடும். ஏதேன் தோட்டத்தை போல புதுப்பித்த பூமி. ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோட மரித்து உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான் மகிமையின் சரீரத்தோட ஆளுகிற பூமி. அப்ப இந்த பூமியின் காலம் முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப அந்தி கிறிஸ்து வந்து ஆண்டவர் வரிக்கு முந்தி வர முடியாது. 2ஆம் வருகை வந்து பரிசுத்தவான்களை எடுத்துட்டு போன பிற்பாடு தான் அவன் வரணும். அதுக்கு முந்தி வர முடியாது. அவன் வந்தான்னா அடுத்து 1000 வருஷம் சாட்சி தான்.